அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில ஆலோசனை கூட்டமானது குறிப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த குழுவில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த அறிவிப்பில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய துணைப்பொது செயலாளராக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வளர்மதி ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே அந்த தொகுதி பங்கீட்டு குழுவோடு பாஜகவினுடைய அதாவது மத்திய அமைச்சராக தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அதே போன்று பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன், பாஜக தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய மைனார் நாகேந்திரன், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநராக செயல்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல் தளத்திலே பேசி வருகிறார்கள். அதை பேசி வருகிற இந்த சூழலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்திலே ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரிந்து வந்து இருக்கிறார்கள். இதற்கிடையில் தற்போது அமமுக அதாவது அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்த டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக முன்னாள் அமைச்சராக இருக்கிற டாக்டர் பி. விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் மலர்கட்டு கொடுத்து பொன்னாடை போட்டு உற்சாகமாக வரவேற்றார்கள். பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அமமுகவுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் நடைபெற்றிருக்கிறார். அவரோடு அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஒவ்வொரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக எத்தனை தொகுதிகள் இவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது என்கிற தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக எத்தனை தொகுதிகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது குறித்து அந்தந்த தலைவர்களும் பேசுவார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இந்த நிலையில இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே தயாராகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயகத்தினுடைய கூட்டம் மாபெரும் எழுச்சி கூட்டமானது செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருச்சி, அதே போன்று மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலே பாரத பிரதமர் தலைமையிலே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை ஏற்கனவே 3 கட்டங்களாக 16க்கும் மேற்பட்ட தேர்தல் அந்த வாக்குறுதிகளை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் ஏறக்குறைய 193 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலாக மக்களை சந்தித்திருக்கிறார். மக்களிடம் பல்வேறு பிரச்சனைகள், அதாவது மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அதே போல துணை தூக்கு தொழிலாளர்கள், அதே போல கைத்தறி நெசவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், விசைத்தறி நெசவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், உப்பள தொழிலாளர்கள், அதே போன்று மர சாமான்கள் செய்யக்கூடியவர்கள், பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி வரக்கூடியவர்கள், இன்றைக்கு தமிழகத்திலே சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், மகளிர் சுய ஒதுக்கீடு சார்ந்தவர்கள் என பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். இவற்றை ஒட்டுமொத்தமாக அரசு ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமாக ஒரு குழு சென்று அதிமுக தரப்பிலே பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படை மக்களை இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்டிருந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்களாக சென்று மக்களை சந்தித்து கோரிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த அறிக்கையும் விரைவில் வெளியிடப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது ஒரு பரபரப்பான 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அண்ணா திராவிட
முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களோடு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைமையில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருப்பது பாஜகவோடு நடைபெற்று வருகிறது. பாஜக நிறைவடைந்தவுடன் அடுத்தடுத்ததாக வர இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களோடு இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்படும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எவ்வளவு தொகுதிகள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடப்படும் என்று ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒவ்வொன்றாக வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமமுகவினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் தலைமை கழகம் வந்திருக்கிறார். அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியனும் அதிமுக தலைமை கழகம் வருகை வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நிறைவாக அடுத்தடுத்து யார் யார் அழைக்கப்படுகிறார்கள் பேசுகிறார்கள் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிடவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முழுமையாக யார் யாருக்கு எத்தனை தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது, யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் முதலமைச்சருடைய வேட்பாளரும் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி தான். எனவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை அவர் வெளியிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயஸ்ரீ. பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர்
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்தனர். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் அமமுக தலைவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்தனர். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்தனர்.